ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த அவல் லட்டுவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. இது வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அவல் லட்டுவை எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அவல் லட்டு செய்யறதுக்கு 4 முக்கியமான பொருட்களை முன்கூட்டியே நம்ம எடுத்து வச்சாச்சு. நான் செய்யறத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப்பை நீங்க மெஷர்மெண்டா வச்சுட்டு அதுல 1/4 கப்பு, அதாவது 25 கிராம் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்க லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, கருக கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு தோல்களை ரிமூவ் பண்ணிட்டு கடாயில சேர்த்துக்கோங்க. இப்ப திரும்பவும் நிலக்கடலைய லைட்டா வறுத்துட்டு பொரிக்கடலைய அதே அளவு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேம்லயே 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது அவல் லட்டுங்கிறதுனால 3 கப்பு அவல் நம்ம சேர்த்திருக்கோம். உங்ககிட்ட ரெட் அவல் இல்ல அப்படின்னா ஒயிட் அவல் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது நல்லா பொறுன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அகலமான பிளேட்ல கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. இப்ப இன்னொரு பேன் சேர்த்துக்கோங்க. நம்ம பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 கப்பு அவலுக்கு 1/2 கப்பு வெல்லங்கிறது போதுமான அளவு. அதிகமா நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்வீட் சேர்க்க தேவையில்லை. இதுவே கரெக்டான அளவா இருக்கும். வெல்லப்பாகு செய்யறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட வேணாம். பாகு ரெடி ஆயாச்சு. இந்த சைடு நம்ம ஆற வச்சிருந்த அவலை நம்ம பொடியா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுல ஒரு 3 ஏலக்காவை நீங்க சேர்த்து அடிச்சு வச்சுக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் பொடி இருக்கிறதுனால நான் சேர்க்கல. இது மாதிரி மைய அரைச்சு ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா புட்டு மாதிரி இருக்கணும். நெருன்னு அரைக்க கூடாது. இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிட்டு அதுல உங்களுக்கு விருப்பமான நட்ஸுகளை நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்த பாகையும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருந்த அவல் பொடியையும் இது கூட சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு மெதுவா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி நெய்யில வறுத்து எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு, பாதாம் எதுவா இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே கிளறி விட்டுட்டு சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. குடிக்கிற அளவு லட்டுக்கு தேவையான பாலை நீங்க சேர்த்துக்கோங்க.
கை பொறுக்கிற சூடு வரும்போது லட்டுவை பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஷேப்ல எல்லா உருண்டைகளையுமே பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லட்டு ரெடி ஆயாச்சு. இதுல நம்ம மில்க் சேர்த்திருக்கிறதுனால ஒரு வாரம் வரை மட்டும்தான் நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இது மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்கை வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த லட்டுவை அவல்ல செஞ்சிருக்காங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போல பல ரெசிபிஸ் ஹெல்த்தியான முறையில வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.